ஹாய் சகலகலா டிவி நேரில் அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கேங்க. வெல்கம் டு சகலகலா டிவி. ரொம்ப நாளாகவே என்னுடைய திருவண்ணாமலை உள்ள ஞானி வீடு இருக்குல்ல, அதில் பார்த்தா வந்து ஹை வோல்டேஜ் ஒன் பை ஒன்றா போயிடுச்சு. இந்த ஞானி இந்த நேம் போர்டு முதல்ல அடி வாங்கிச்சு. அப்புறம் ஒன் பை ஒன்றா எல்லா விதமான தோரணங்களுக்கு ஒன்றா லைட்டு எல்லா பல்பும் ஒன் பை ஒன்றா ஃபீஸ் போக ஆரம்பிச்சிது. அப்புறம் சிசிடிவி இது ஏஐ டிரெக்டடு சிசிடிவி கேமரா எங்கே போனால் ரொட்டேட் ஆகும். அதுக்கான அந்த பவர் அடாப்டருக்குள்ள அது போயிடுச்சு. வைஃபைக்கு உண்டானது போயிடுச்சு. எல்லாமே அடி வாங்கிடுச்சு. ஆர்ஓ சிஸ்டம், சூப்பர் ஃபேனு, 2 நம்பர்ஸ் சூப்பர் ஃபேனு. சார் ஏஐ சார் இந்த பாருங்க சார், ஹை வோல்டேஜ் வந்து இந்த ஃபேன் இது சார் பூரா போயிடுச்சு. இது பிஎல்டிசி ஃபேன். இது டேட்டு 18/12/2025 சார். இங்கே பாருங்கள் சார், 260 255 என்ன சார், இன்னும் கொஞ்ச நேரத்தில் பாருங்கள் சார் 285 ஆகிடும். இதுதான் சொல்லிட்டு இருக்காங்க பிரச்சனை ஆகுதுன்னு சொல்லி. எல்லாமே போயிடுச்சு, வீட்டில் உள்ள எல்லாமே போயிடுச்சு சார். நேம் போர்டு, அப்புறமேட்டு சார்ஜரு, அவங்க உள்ளது எல்லா பல்பு எல்லாம் ஃபேனு எல்லாமே போயிடுச்சு சார். நான் எத்தனை முறை இந்த அலுவலகத்தை ஏறி இறங்கணும்னு தெரில இந்த ஹை வோல்டேஜுக்காக. எவ்வளோ பெரிய சீரியஸ் இஷ்யூ இது, எவ்வளோ பெரிய சீரியஸ் இஷ்யூ சார் இது. கொஞ்சம் கூட சீரியஸ்னஸ் இல்லாமல் அப்படியே கடப்பில் போட்டுங்களே சார் நான் சொன்ன கம்ப்ளைண்ட்டை. ஹை வோல்டேஜ் வந்து எவ்வளோ பெரிய பிரச்சனை இது சார். ஏய் சார், நான் நேரில் வந்தேன், நீங்கள் இன்னும் வரல. நாங்கள் இங்கே ஓய்வன் ராஜேந்திரன் அவரும் இல்லை, வேறு ஒருத்தர் அன்றைக்கி வந்து இந்த காக்கி யூனிஃபார்ம் போட்டுக்கார சார் ஒருத்தர் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு நான் கிளம்புறேன். ஹாஸ்பிட்டல் போனோம், ஜிஹெச் போனோம். எங்கள் அம்மா கேன்சர் பேஷண்ட்டு. நேற்றுலாம் ரொம்ப மன உளைச்சல் ஆகிப்போச்சு. ஃபேன்லாம் இல்லை, அதனால ஃபேன் ஓட மாட்டேங்குது, ஹீட்ரு வேலை செய்ய மாட்டேங்குது. அம்மா வெந்நீரில் குளிக்க முடியல, போயிடுச்சு. எல்லாம் வீட்டில் ஃபுல்லாக போயிடுச்சு. தயவுசெய்து சீரியஸ் இஷ்யூ கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க, கொஞ்சம் சரி பண்ணி கொடுங்க. டேப்பிங் கம்பெனி கொடுங்க. நேற்று சொன்னீங்க, நெட் ஃபுல்லாக வாட்ஸ்அப்பில் வச்சு பார்த்துருக்கீங்க. கார் சார்ஜர் போயிடுச்சு, 2 வீலர் சார்ஜர் போயிடுச்சு. இதெல்லாம் எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட், இந்த ஃபுல்லாக எலக்ட்ரிக்கல் வண்டி எல்லாம் போயிடுச்சு. நல்லா சார் பண்ணுவேன் நான். இதுக்கெல்லாம் நஷ்டம் போய் எங்கே சார் நான் போய் க்ளைம் பண்ணுவேன்? யோசிச்சு பாருங்கள். லட்சக்கணக்கான ரூபாய் என் வீட்டில் நஷ்டம் ஆகிருக்கு. இப்போ அவர் ஹையர் ஆஃபீஸர்கிட்ட சொல்லிவிட்டு அதை செய்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா நான் சோலார்லேருந்து கொடுக்குறது கரெக்டாக கொடுக்குறேன், 230 வோல்ட்டு கரெக்டாக கொடுக்குறேன். ஆனால் ரிட்டர்ன் எடுக்கும்போது பார்த்தா 265 285 வந்தால் நான் என்ன பண்ணேன்? நான் கொடுக்குறது கரெக்டாக கொடுக்குறேன், வாங்கிக்கிறீங்க இல்லை? இப்போ நான் அங்கே குறைக்க முடியாது, அங்கே ஃபுல்லாக குறைச்சி தான் வச்சுக்கிது. இவங்க தான் இப்போ இங்கே வோல்டேஜ் குறைக்கணும். அங்கே நீங்கள் குறைச்சி வச்சுருக்கீங்க, கரெக்டாக இருக்குது, ரைட்டு, ஓகே. இங்கேருந்து போகிறதே அதிகமாக போகுது. அந்த டிரான்ஸ்ஃபார்மருக்கு வர இன்புட்டே பயங்கர அதிகமாக இருக்குது. அதனால் அது நம்ம 0.3 தான் வச்சுருவாங்க, டேப் 3 தான் வச்சுருக்கோம். எதில் வைக்கணும் ஆக்சுவலி? அதை விட குறைக்க முடியாது. அது குறைச்ச வோல்டேஜ் இறங்கிட்டோம். இவங்க வந்து இதில் வர பஸ்ஸில் வர லோடு தான் குறைச்சாங்க. நான் அதை ரைஸ் பண்ணி குறையும் போது நான் ரைஸ் பண்ணிக்கலாம். புரியுது. குறையும் போது நான் ரைஸ் பண்ணிக்குவேன். ஆனால் அதை விட டவுன் பண்ண முடியாது அதை ட்ரான்ஸ்ஃபார்த்தை. இவங்க இதை குறைச்சாங்கன்னா அங்கே குறையும் போது நான் ரைஸ் பண்ணிக்குவேன். ஜெய் பேசினாரோ நேற்று, போயிட்டு மீட்டரில் செக் பண்ணிக்கிறாங்க, அதிகாரிட்ட சொல்லிக்கிறேன்னு சொன்னார். சார் உங்கள் பேர் சார்? மோகன் சார். நீங்கள் என்ன வரீங்க? ஃபோர்மேன் சார். இதுக்கு இன்னும் நான் யாரை பார்க்குறது, எங்கே கம்ப்ளைண்ட் கொடுக்குறது உண்மையிலே தெரிலங்க எனக்கு. ஏஇ சார் வந்து வாக்குறுதி கொடுக்குறாரு, இன்றைக்கி சரி பண்ணுற மேல் இடத்துல பேசியிருக்கேன், நாளைக்கு சரியாடுன்னு சொல்கிறாரு. அதை நம்பி நம்ம என்ன பண்ணுறோம்? அதுக்குள்ள ஆர்ஓ டெக்னீஷியனு, சூப்பர் ஃபேன் டெக்னீஷியனு, ஒவ்வொரு டெக்னீஷியனாக வர ஆரம்பிக்கிறாங்க. அவங்க வர வேண்டாம்னு சொல்லவும் முடியாது, ஏன்னா அங்கே அந்த ஸ்பேர் பார்ட்ஸ் மாற்றி ஆகணும். மாற்றிட்டு போன அப்புறம் திருப்பி அப்படியே தருக்கு திருப்பி போயிடுது. அப்போ திருப்பி கூப்பிட்டா கம்ப்ளைண்ட் கூப்பிட்டா எப்படி வருவாங்க? எத்தனை தடவை அட்டன் பண்ணுவாங்க? ஃபால்ட் அட்டன் பண்ணுவாங்க. சார் நீங்கள் வோல்டேஜ் சரி பண்ணிட்டு அந்த கூப்பிட்டுருக்கணும் வேணாமான்னு சொல்லுவாங்கல்ல. இதென்ன பிரச்சனைங்க? ஏன் சார், ஒருவேளை வந்து நம்ம தமிழ்நாடு மிக மாநிலமாக மாறிடுச்சோ, அதனால தான் இவ்வளோ ஹை வோல்டேஜ் கொடுக்குறீங்களா? தெரில எனக்கு. இல்லை, என் வீட்டில் கொடுக்குறது கொஞ்சம் விவசாயிகளுக்கு கடைக்கோடியில் நிறைய பேர் வோல்டேஜ் இல்லாமல் ஓடாமல் தவிச்சிட்டு இருக்காங்களே, அவங்க கொடுக்கலாம் இல்லை சார்? இப்போ நான் சொல்கிறது தப்பாக சரியாப்பா? உங்கள் ஏரியாவில் ஹை வோல்டேஜ் இருக்குது நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா எப்படி கண்டுபிடிப்பீங்க? ஏதாவது போனதுக்கப்புறம் கண்டுபிடிப்பீங்களா? ஒரு டிஜிட்டல் மீட்டராக ஒரு கடை ரெடிமேடாக விற்பாங்க, அதுக்கு 200 150 இருக்கும். அதை வாங்கி ஏதாவது ஃபேஸ் நீங்கள் சொல்லிக்கிட்டா தெரிஞ்சிடும் யார் வீட்டில் அது மாதிரி ஹை வோல்டேஜ் இருக்குது. திருவண்ணாமலை மாவட்டத்தில் என்னுடைய அந்த நித்யானந்த ஆசிரமம் கிட்ட ஞான யூஸ் கட்டுருக்கேன், அதில் மட்டும்தான் அப்படி இருக்கா? இல்லை எல்லா இடமும் அப்படி தான் இருக்கா? ஏற்கனவே சில வருஷம் முன்னாடி பார்த்தோன்னா என்னோடய சோலார் வீட்டில் வந்து இது மாதிரி ஹை வோல்டேஜ் ப்ராப்ளம் வந்து 1.5 லட்ச ரூபா கொடுத்து ஒரு சர்வீஸ் டெம்பரேச்சரை போடுறேன். நான் கட் ஆஃப் சிஸ்டர்லாம் போட்டிருப்பேன். ஸோ இது மாதிரி எத்தனை பேர் வீட்டில் வாங்கி போட முடியும் எனக்கு தெரியல. எனக்கு கமெண்ட்ஸில் கீழே சொல்லுங்கள். ஐயா, ஜேஐயா ஏஐயா பெரியவங்க பார்த்துட்டு இருக்கீங்க, இபி டிபார்ட்மெண்ட்டு,
கொஞ்சம் பார்த்து லோ பண்ணி கொடுங்க, டேப்பிங்கை லோ பண்ணி கொடுங்க, வேறு ஒன்றும் கேட்கல. லோவாக இருந்தால் கூட நாங்கள் பூஸ்ட் பண்ணிப்போம், ஸ்டெபிலைசர் போட்டோம். ஆனால் ஹை வோல்டேஜ் இருந்தால் ஸ்டெபிலைசர் எரிஞ்சு போயிடுமே, ஒரு குறிப்பிட்ட வோல்டேஜ் மேலே தாங்காது. என் வீட்டில் அப்படி தான் ஆகிப்போச்சு. கொஞ்சம் பெரிய மனசு பண்ணுங்கள் ப்ளீஸ். வந்து 350 ரூபா என்ன 400 வாட்ஸ், அதாவது 40 ஆம்ஸ், 12 வோல்ட் 40 ஆம்ஸ். ஓகே, மாற்றிடலாம். இது வந்து அவனே டயக்ராம் கொடுத்துட்டான் பாருங்கள். என்ன இது வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ், அதாவது சாரி, இது வந்து லைனு நியூட்ரலு, இது வந்து எர்த்து, அது தேவைப்பட்ட எர்த்து. இந்த பக்கம் ஒன்று 3மே வந்து மைனஸ், இந்த பக்கம் 3மே ப்ளஸ்ஸு. ஃபஸ்ட்டு வந்து ஃபேஸ் நியூட்ரல் கொடுத்தாச்சு. இந்த 1 2 3 மைனஸு, 1 2 3 வந்து ப்ளஸ்ஸு. ஓகே, அதை பார்த்து கொடுக்கணும், கொடுத்துடலாம். இந்த நேம் போர்டு கடைக்காரர் வந்து பாசிட்டிவ்க்கெலாம் வந்து ரெட்டும், மைனஸ்க்கு வந்து பிளாக்கும் கொடுத்துருக்காங்க. சில பேர் கன்ஃபியூஸ் பண்ணி விட்ருவாங்க, ப்ளூ பச்சை என்னென்ன ஒயர் கிடையாது எடுத்து போட்டுருவாங்க. இருந்தாலும் என்ன பண்ணலாம், இந்த பாசிட்டிவ் டெர்மில் நீங்கள் போல்டு பாலிசி வந்து கைட்டுறப்போ எல்லாத்தையும் ஒன்றா போட்டு ஒரு முடி போட்டு டேப் படிங்க, இது மைனஸ் தனியாக போட்டு டேப் படிங்க. இப்போ திருப்பி மாட்டுறப்போ ஈஸியாக இருக்கும். முடிஞ்ச வீடியோ எடுத்துகிட்டு ரிமூவ் பண்ணும்போது வீடியோ எடுத்துகிட்டு பண்ணுங்கள், ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. இதுக்கப்புறம் முடிச்சாலும் சிலிக்கான் போட்டு ஓட்டணும், அதான் மெயினுங்க, ஹைலைட்டே அதான். ஏன் தெரியுமா, வாட்டர் லீக் ஆகும் உள்ளே இருக்குங்களா, தண்ணி உள்ளே லீக் ஆகிடும். லீக் ஆச்சுன்னா எஸ்எம்எஸ் திருப்பி அடிவாங்க, போயிடும். எல்இடிலாம் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால் வந்து ஒழுங்காக பக்காவாக சீல் பண்ணணும், அதுதான் மெயின். அவங்க ரூபா கேட்குறாங்கன்னா, ஒரு ரூபா கேட்குறாங்கன்னா, அதுதான் பிரித்து ஒரு பெரிய வேலை தான். இது பண்ணுற நேரத்தில் புதுசு பண்ணிட்டு போயிடுவாங்க ஈஸியாக. புது ஆர்டர் எடுத்து போயிடுவாங்க. இது சர்வீஸ் பெரிய லாபம் ஒன்று அவங்களுக்கு இருக்கும் இருக்காது. 350 ரூபா நான் வாங்கினேன்னா, இப்போ நான் பண்ணுறேன்னா, இது எப்படி பார்த்தாலும் அவங்க ஒரு 1500 ரூபா சார்ஜ் பண்ணாலும் ஒர்த்து. ஏன்னா இப்போ வியாபார கடைக்கு இம்பார்ட்டன்ட் இல்லை, ஏன்னா வேலை வெட்டி இல்லை, ஒன்றும் இல்லை, சும்மா உட்காந்து பண்ணிகிட்ருக்கேன். கரெக்டு தானே? பக்கம் 3 ஃபுல்லாக பாசிட்டிவ், இந்த பக்கம் 3 வந்து நெகட்டிவ், 3 இது 1 2 3 நெகட்டிவ். இது ஃபேஸ் நியூட்ரல், எர்த்து கொடுக்கல, ஏன்னா எர்த்து வந்து 2 பின்னு அப்படின்றதுனால எர்த்து தேவையில்லை. ஓகே, ரெடி ஆயிடுச்சு, போட்டு பார்ப்போம். வாவ், சூப்பர். கீழ்ப்பக்கம் எரியுதா, அடிப்பக்கம் எரியுதா? எரியுது. ஓகே, எர்த்து ஏதாவது வருதா? செருப்பை கைட்டு வைப்போ, ஒன்றும் இல்லை, எர்த்தெல்லாம் அடிக்கல. ஓகே, ஞானி ரெடி ஆகிட்டார். இவர் தான் ஞானி. ஓகே, இவி சார்ஜிங் ஆகிட்டுருக்கு பாருங்கள், இவி சார்ஜிங் ஆகிட்டுருக்கு. ஃபுல்லாகிடுச்சா? ஆகிட்டுருக்கு. சூப்பர். எவ்வளோ பர்சன்ட் ஆகிருக்கு? எவ்வளோ பர்சன்ட் ஆகிருக்கு? 80% ஆயிருக்கா? வெரி குட், சூப்பர். இன்னும் 2 ஹவர்ஸ் காட்டுது. ஓகே, இப்போ மாட்டிட்டு காட்டுறேன் பாருங்க. வாரண்டிலாம் முடிஞ்சிடுச்சு. இது அவன் வந்தால் கண்டிப்பாக சார்ஜ் பண்ணி தான் பண்ணுவான், சொல்லிட்டாங்க என்கிட்ட. என்ன போயிருக்கும், வேறு என்ன போயிருக்கும். கரெக்டு தானே? இப்போ ஒரு வேளை வந்து நேம் போர்டு பர்சன் வந்து நம்மளுக்கு வந்து இதுக்கு வாரண்ட்டி இருக்கா, பொருளுக்கு வாரண்ட்டி இருக்கான்னு கஸ்டமர் கேட்டாங்க. இருக்குன்னு சொல்லுவாங்க. ஏன்னா இதுக்கு அவங்க சார்ஜ் பண்ணுற அமௌண்ட்டு மினிமம் ஒரு டபுள் த ரேட்லேருந்து ட்ரிபிள் த ரேட் இருக்கும். சார்ஜ் பண்ணால் தான் இவங்க வாரண்ட்டி வைக்க முடியும். போயிடுச்சுன்னா திருப்பி புதுசாக வாங்கி கொடுப்பாங்க. இது சர்வீஸ்லாம் சில பேர் தான் பண்ணுவாங்க. கரெக்டு தானே? அது காயெல்லாம் போயிடுச்சுன்னா கிடைக்காது. நல்ல விஷயம். ஓகே, பிஸ்னஸ்லாம் அப்படி தான், தெரிஞ்சவங்க பண்ணிக்க வேண்டியதான். தெரியாதவங்க கொடுத்து சர்வீஸ் பண்ணால் தான் அவங்க குடும்பம் நல்லபடியாக இருக்கும். கரெக்டு தானே? அவங்களும் வண்டி ஓட்டணும்ல, அவங்க லைஃப்பை லீட் பண்ணணும்ல. கரெக்டு தானே? எல்லாத்தையும் எல்லாமே நம்ம செஞ்சுக்க முடியாது. சில நேரம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் போய் ஆகணும். இதுதான் அதிக பிரச்சனை தரமாக நான் பண்ணலை, எனக்கு தெரியுது, நான் செய்கிறேன். கரெக்டாக? ரைட். ஏற்கனவே இந்த அடாப்டர் போயிடுச்சு. 24 வோல்ட் ஹை வோல்டேஜாக போயிடுச்சு. இன்னும் என்னென்னா ஃபேன் போச்சு, அது போச்சு, இப்போ எல்லாம் ஒவ்வொன்றா போகுது. போட்டாச்சு, போடுறேன்.